கிருஷ்ணகிரியில் மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்காலிக ஆசிரியர் ராஜா என்பவர் மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மூவேந்தர் வழங்க கேட்கலாம். மூவேந்தர் வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம். நிச்சயமாக அகிலா. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் அதே பள்ளியில் பணியாற்றி வரும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் பணியாற்றி வரும் ராஜா என்பவரது மகனின் திருமணத்திற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி செட்டிமாரம் கிராமத்திற்கு சென்றுள்ளார். அன்று இரவு மாணவனை அதே பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணி செய்து வரும் உசேன் என்பவர் மாணவனை அழைத்து திருமண மண்டபத்தில் உள்ள கழிவறைக்கு அழைத்து சென்று 3 முறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிகிறது. இதில் மாணவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவன் தலைமை ஆசிரியர் கணபதியிடம் நடந்ததை கூறிய நிலையில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கிறேன், தற்பொழுது யாரும் சொல்ல வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. இதனால் விரக்தி அடைந்த மாணவன் தனது பெற்றோரும் கூறிய நிலையில் பெற்றோர்களும் கடந்த 2 நாளுக்கு முன்பு பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியர் கேட்ட பொழுது அப்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன், காத்திருக்கும்படி கூறி அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. இதில் மாணவன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் யாரிடம் பேசாமல் வந்துள்ளார். இதனால் விரக்தி அடைந்த மாணவன் நேற்று இரவு தனது வீட்டின் அருகே உள்ள புளிய மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வதாக முயன்ற நிலையில் இதனை கண்ட பெற்றோர் மாணவனை மீட்டு இன்று காலை பள்ளியின் முன்பு உறவினர்கள் மற்றும் கிராம மக்களிடம் பள்ளியின் முன்பு குவிந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவேரிப்பட்டினம் போலீசார் இந்த செயலில் ஈடுபட்ட ஆங்கில ஆசிரியர் உசேனை கைது செய்து தற்பொழுது கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். மேலும் அங்கு மாணவனின் உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் கூடி வரும் சம்பவம் பரபரப்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மூவேந்திரன்.